இன்னைக்கு கடலூர் செம்மங்குப்பத்தில் நடந்த இந்த கோரமான ட்ரெயின் விபத்துக்கு இதுதான் முக்கியமான காரணம். ஒன்று, கேட் கீப்பர் கேட்டை மூடாமல் போதையில் தூங்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வண்டியை ஓட்டிட்டு போன அந்த ஓட்டுநர் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, ஸோ கேட்டை திறங்க அப்படின்னு சொல்லி கேட் கீப்பரை கேட்டதாகவும் அதுக்கப்புறமா கேட் கீப்பர் அதை திறந்ததாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பர்டிகுலர் ஜங்ஷனில் இன்டர்லாக்கிங் முறை இல்லை. இன்டர்லாக்கிங் முறை அப்படின்னா என்னென்னா, சிக்னல் மூலமாக ஒரு இன்டகிரேட்டட் சிஸ்டம் வச்சு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்னாடியே ட்ரெயின் டிரைவருக்கு தெரிஞ்சிடும். கேட்டு திறந்துருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அங்கே ரெட் சிக்னல் காட்டும், அதனால அவங்க ட்ரெயினை நிறுத்திடுவாங்க, விபத்துகளை அவாய்ட் பண்ணிடலாம். இது ஒரு காரணமாக சொல்லியிருக்காங்க. கடலூர் ஆட்சியரை தப்பு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நாங்கள் சுரங்கப்பாதை அமைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சோம் அப்படின்னு தெற்கரையிலே சொல்லியிருக்கு. அதுக்கான நிதியும் ஒதுக்கீடு பண்ணியாச்சு. ஆனால் அந்த ஆட்சியர் அதுக்கான அனுமதி கொடுக்கல, அதனால தான் இந்த விபத்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல காரணங்கள் சொன்னாலும் இந்த விபத்து நடந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? தனி மனித ஒழுக்கம். குடும்பத்துலையும் சரி, வீட்லேயும் சரி, இல்லை பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், பொது இடமா இருக்கட்டும், ரோட்டில் வண்டி ஓட்டும் பொழுதாக இருக்கட்டும், குப்பை போடும்போதாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம செய்கிற ஒரு செயல் ஏதோ ஒரு வகையில் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ, நமக்கு தெரிஞ்சவங்களையோ தெரியாதவங்களையோ அஃபெக்ட் பண்ணுது. இந்த பிரச்சனையில எது உண்மையான காரணம் தெரியல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க. ஆனா போன உயிர் திரும்பி வராது. எதுவுமே போனதுக்கு அப்புறமா தான் நம்ம வருத்தப்படுறோம், அதற்கான நிவாரணங்கள் என்ன அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனா எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னாடி அதை தடுக்கணும்னா அதுக்கு முழுக்க முழுக்க தனி மனித ஒழுக்கம் தான் முக்கியமான காரணமா இருக்க முடியும். தயவு செஞ்சு செல்ஃப் டிசிப்ளினை எல்லாரும் மெயின்டைன் பண்ணுங்க. அநியாயமா போன இந்த உயிர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை மட்டும்தான் இப்ப நம்மளால தெரிவிச்சுக்க முடியும்.